என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு நீங்க டைட்டில் ஒரு தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வண்டியை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம், ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டான்னு இல்லை, நம்ம மோஸ்டா வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த பைக்கை பத்தி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பைக்கை வந்து டூரிங்க்கு எதுவும் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கலாம், மைலேஜ் எவ்வளவு தந்துட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பைக் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொல்றதுனா எவ்வளவு நாள் வந்து என் கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்டா தான் சொல்றேன். ஸோ இந்த பைக் வந்து 2013 அதுல இருந்து என்கிட்ட இருக்கு. 2013, 14, 15 ஸோ 2 வருஷம். ஓகே, அப்படி சொன்னா 3 வருஷம் கணக்கு வருது. ஸோ 2 வருஷம் வரைக்கும் இந்த வண்டி நான் வந்து ஓட்டினது கிடையாது, பிகாஸ் நான் அப்போ வந்து லைசன்ஸ் ஹோல்டர் கிடையாது. ஸோ 2015 லாஸ்ட்ல இருந்து என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. ஸோ அப்போலும் தான் நான் வந்து பைக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், வெளியே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி இங்க ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி இருக்கும் இங்க நம்மளுக்கு லோக்கல்ல, அங்க வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஸோ லாங் எடுத்துட்டு போனதில்ல. 2016ல இருந்து ஃப்ரீக்வெண்டா வந்து லாங் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர், 12,000ல இருந்து 15,000, ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கப்பதான் வந்து லாங் அதிகம் வந்து வண்டி ஓட ஆரம்பிச்சிச்சு. 2016ல இருந்து 18 லாஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வண்டி சூப்பரா வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வித்தவுட் அ சிங்கிள் பிரேக் டவுன். ஸோ வண்டி எங்கனாலும் எடுத்துட்டு போகலாம். ஆனா ஃப்ரீக்வெண்டா மாத்துறது, மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எடுத்துட்டு போனாலும் சரி 5,000 கிலோமீட்டர்ல இருந்து 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து எங்கேயுமே குறை வச்சது கிடையாது. ஆயில் சேஞ்ச் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் நம்ம வண்டிக்கு எப்படி இருந்துட்டே இருக்கும். அது தாண்டி பாத்தீங்கன்னா பிரேக் ஷூ. ஸோ பிரேக் ஷூ வந்து செலவு வச்சுட்டே இருக்காது. ஆனா அதுவுமே வந்து 5,000 to 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் செக் பண்ணிடுறது. நல்லா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம், இல்லைன்னா வந்து ரீப்ளேஸ் தான். ஸோ அதுவும் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் தென் வந்து ஸ்பார்க் பிளக். ஸோ ஸ்பார்க் பிளக் வந்து 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி செக் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வண்டியில ஸ்பார்க் பிளக் வந்து அடிக்கடி ஸோ காலியாகும். லாங் எடுத்துட்டு போறப்போ இன்ஜின் ஹீட் ஆகிறதுனால அது எப்படி சொல்றது, ஸோ அந்த கருகி போனா எடுக்காதுல்ல. ஸோ அதை மட்டும் தேய்ச்சிட்டு போகணும், அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இருந்தாலும் 6 months ஒன்ஸ் வந்து அது ஃப்ரீக்வன்சியா செக் பண்ணிருப்போம். இதை தாண்டி வந்து செக் பண்றது ஆக்சிலேட்டர் அண்ட் கிளச் கேபிள். ஸோ இது 2. அதுக்கப்புறம் கன்சிடர் பண்றது தான் பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து ஓவராலா இது வரைக்கும் ஒரு 3 times சேஞ்ச் பண்ணிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரா வந்து நம்ம வண்டியில கன்சிடர் பண்றது. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா செக் பண்றது ஒரு 5,000 to 10,000 கிலோமீட்டருக்குள்ள இதெல்லாம் வந்து எப்பயுமே செக் பண்ணிருப்போம். ஸோ கிலோமீட்டர் நோட் பண்ணி செக் பண்றது அந்த மாதிரி இல்லை, நமக்கே ஒரு ஐடியா இருக்கும் லாஸ்டா எப்போ மாத்தணும், அது அந்த டேட் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வண்டி எதுவும் ஃபீல் ஆகுது, எதுவும் மாத்தணும்னு தோணுச்சு அப்படின்னா செக் பண்ணிட்டு உடனே மாத்திடுறது. நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 0. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேருக்கு மட்டும்தான் செலவாகும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து சர்வீஸ் வந்து அப்பாவே எல்லாம் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணா போதும், அவரே எல்லாம் பண்ணிடுவாரு. அப்படின்றதுனால சர்வீஸ் காஸ்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் வெளியே வண்டி கொடுத்ததே இல்லை. வண்டி வாங்கினதுல இருந்து 3 தடவை தான் வெளியவே கொடுத்துருக்கேன். ஸோ அது ரீசன் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் டோட்டலா எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்றதையும் லாஸ்ட்ல ஆட் பண்றேன். மைலேஜ். ஸோ மைலேஜ் வந்துட்டு நம்ம வண்டி வாங்கின புதுசுல 88, 89 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மைலேஜ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆவரேஜா ஒருத்தா 86, வண்டி வாங்கி 2-3 வருஷம் வரைக்கும் 86க்குள்ள தந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கும் கீழே வந்தப்போ 76. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு 72 இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கம்மி எவ்வளவு வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அது செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஸோ ஆவரேஜா வந்து ஒரு 80, 82 அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு மைலேஜ். ஸோ எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு நான் மைலேஜ் வந்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அப்கமிங் வீடியோஸ்ல. ஸோ ஆவரேஜா 76 இது வரைக்கும் கொடுத்துருக்கு நம்ம வண்டி. இதை தாண்டி வந்து டூரிங்க்கு மாடிஃபை பண்ணது அப்படின்னா ரீசெண்டா ஒரு 1 year பேக் தான் ஃபாக் லேம்ப் வச்சேன். அப்புறம் இண்டிகேட்டர் வந்து நம்ம வண்டியில பெரிய மைனஸ். ஸோ ஏன்னா பிளாட்டினா வந்து சீட் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நீளமா வரும், கம்ஃபர்டபுளா வந்து பில்லியன் உட்காரலாம் பிளாட்டினால. ஸோ மற்ற பைக்ஸ் வந்து 100cc பைக்ல அந்த அளவுக்கு லென்த்தியா இருக்காது. ஸோ இதுல ஒரு பிளஸ் பாயிண்டே அதுதான். அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இண்டிகேட்டர் வந்து நீளமா இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் ரொம்பவே வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கும். நான் மேக்ஸிமம் எல்லா பிளாட்டினாவும் நோட் பண்ணுவேன். அதுல பார்த்தது எல்லாமே இன்னும் வைப்ரேஷன்ல வந்து நம்மளது உடையும், இல்லைன்னா வந்து தூக்கி கால் போடுறப்போ பக்கத்துல இருக்க வண்டி பார்க் பண்ணிருக்கப்போ எடுக்கிறப்போ உடைச்சிருவாங்க. ஸோ இண்டிகேட்டர் மேக்ஸிமம் வந்து மாத்திர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து டிஆர்எல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா ஒன்று இருக்கும், எல்இடி இண்டிகேட்டர், அது வச்சிருக்கேன். ஸோ தனியா வந்து வச்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது 2, அப்புறம் மொபைல் ஹோல்டர் 3 தான் வந்து அடிஷனல் செட்டப்னு சொல்லி இருக்கு. மற்றபடி வண்டியில எதுவுமே மாத்தினது கிடையாது, டிஃபால்ட் சேஞ்ச் தான். ஸோ 5,000 to 10,000 கிலோமீட்டர்ல வேற என்னெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா, கார்பரேட்டர் கிளீன் பண்றது, அப்புறம் ஏர் ஃபில்டர் செக் பண்றது, நெக்ஸ்ட் வந்து ஹெட்லாம்ப்
ஸோ ஹெட்லாம்ப் வந்து இது வரைக்கும் 3 டைம் மாற்றிருக்கிறோம். அப்புறம் கிளச் பிளேட் வந்து 2 டைம் மாற்றிருக்கோம். கியர் லிவர் ஷாஃப்ட் ஸோ அது ஒரு டைம், அப்புறம் கிக்கர் வந்து ஒரு டைம். ஸோ இதுதான் வந்து இது நாள் வரைக்கும் நம்ம வண்டி செலவு வச்சது. ஸோ இதுக்கான காஸ்ட் மொத்தமாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் ஃபைனல் ஆஃப் த வீடியோவில் வந்து வைக்கிறேன். நம்ம பாட்டம் ரேஞ்ச் வந்தோம்னா டயர் அண்ட் டியூப். ஸோ டயர் அண்ட் டியூப் வந்து எனக்கு சீக்கிரம் ஓன் அவுட் ஆகும், ஏன்னா அடிக்கடி லாங் எடுத்துகிட்டு போனால ஹீட் ஆகும். ஸோ அதனால கிரிப் வந்து ரொம்பவே சீக்கிரம் காலியாகும். ஸோ டயர் அண்ட் டியூப் வந்து நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டே இருப்போம். இங்கே லோக்கல்லேயே ரோட்ல ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் ரெகுலராக கொடுப்போம். அந்த அண்ணா வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஸோ அவர்கிட்ட போய் கொடுத்தோன்னா அவரே சொல்லிடுவார் டயர் வந்து எவ்வளோ லைஃப் ஸ்பேன் இன்னும் ஓடும் அண்ட் எத்தனை கிலோமீட்டர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி போடுவாங்க தெரியுமா. ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு வந்து மாற்றி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி போடுறது, அப்புறம் டியூப் வந்து மாற்றி தர்றது எல்லாமே வந்து ரோட்ல ஒரு கடை இருக்கு. இங்கே நமக்கு எங்கள் ஏரியாவிலேருந்து ரோட்லேயே ஒரு கடை இருக்கு. ஒரு கடையில தான் ரெகுலராக கொடுத்துட்டு இருப்போம். ஸோ டயர் அண்ட் டியூப் மட்டும் அவரோட கண்ட்ரோலில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஷாக் அப்சர்வர். ஸோ ஷாக் அப்சர்வர் வந்து இது வரைக்கும் ஒரு டைம் மாற்றிருக்கோம், புதுசு மாற்றிருக்கோம். 2 டைம் வந்து ரீட்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக வந்து ஃபோக் ஆயில் இருக்குல்ல ஃப்ரண்ட்ல, ஸோ அது 2 டைம் மாற்றிருக்கோம். மொத்த வண்டியோட ஸ்பேர் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அக்கா ஒரு ஆவரேஜா 5000 10,000 கிலோமீட்டருக்குள்ள வந்து மாத்துறது. ஆயில் சேஞ்சு, அப்புறம் பிரேக் ஷூ, டயர் அண்ட் டியூப், ஸ்பார்க் பிளக், கேபிள், கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள். ஸோ இதுங்க தான் வந்து 5000 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டருக்குள்ள வந்து நான் மாத்துறது. இதை தாண்டி 15,000 20,000 மாத்துற விஷயங்கள் வந்து ஷாக் அப்சர்வர், ஃபோர்க் லிவர் வந்து ஆயில் ரீப்ளேஸ் பண்றது, அப்புறம் பேட்டரி. ஸோ இதான் வந்து வண்டி இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க பீரியாடிக் டேபிள். ஸோ நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றேன். நான் டெக்னிக்கலா எதுவும் வந்து ரீட் பண்ணலாம் இல்லை. நான் ஒரு டேட்டா மாதிரி எடுத்துட்டு எத்தனை தடவைக்கு ஒரு தடவை மாத்திருப்போம் அப்படின்னு சின்ன ஒரு அசம்ஷன் தான். ஸோ இது இல்லாமல் சின்ன சின்ன சீட்டு, இண்டிகேட்டர், சைட் மிரர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மாத்திர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் இல்லை 15,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம வண்டியோட லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ. இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் வந்து வெயிட்லெஸ், ரொம்ப வந்து வெயிட்லெஸ். எனக்கு பிளாட்டினா கம்பேரிங் டு ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ். அட் த சேம் டைம் மைலேஜ்ல வந்து இதான் வந்து டாப். ஸோ பில்லியன் இருக்கப்போ ப்ராப்ளம் இல்லை, தனியா போறப்போ தான் வந்து அந்த வெயிட்லெஸ் ஃபீல் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டேன். ஸோ மைலேஜ் கன்சிடர் பண்ணி எடுக்கிறப்போ இது ரொம்பவே ஒரு நல்ல பைக். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் அப்கிரேட் பண்றதை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றேன். சிம்பிளான விஷயம் தான், அதனால தான் நான் அப்கிரேட் பண்றதை பத்தி யோசிக்க மாட்டேன்றேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு மெயின்டெனன்ஸ். ஸோ மைலேஜை விட நமக்கு இந்த பைக் வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ 7.5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சு அப்படின்றத நான் ஒரு ஷீட்ல உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நம்ம நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வ்ளாக் பைக்கை பத்தி தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பா வெளியே வச்சு எடுக்க ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஸோ வீடியோ இன்னும் முடியல. லாஸ்டா வந்துட்டு அந்த சர்வீஸ் காஸ்ட் 3 டைம் வந்து மெக்கானிக் சார்ஜ் கொடுத்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் வந்து இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கொடுத்தப்போ கிளச் பிளேட்டுக்காக தான் கொடுத்தேன். கிளச் பிளேட் வந்து நம்ம வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டூல்ஸ் தேவைப்படும், ப்ரொஃபஷனல் டூல்ஸ். ஸோ அது மெக்கானிக்கிட்ட தான் இருக்கும், அதனால அவங்கள்ட்ட கொடுத்தா வேலை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நல்லா பார்த்து கொடுத்தாங்க. செகண்ட் டைம் பார்த்தப்ப என்னாச்சுன்னா, ஸோ கிக்கர் ஷாஃப்ட் வந்து கிராக் இருந்ததை அவர் பார்த்துருக்காரு. ஸோ பார்த்துட்டு சொன்னார் கிராக் இருக்குன்ட்டு. ஐ மீன் எப்போ சொன்னார்னா, வண்டியை திரும்ப கொடுக்குறப்போ கிளச் பிளேட் மாத்திட்டேன், கிக்கர் ஷாஃப்ட்ல கிராக் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னாரு. அவர் சொல்லி ஒரு 2 நாள்ல உடஞ்சிருச்சு. அதோட வண்டியை ஓரம் கட்டினது தான். அப்போ வந்து வண்டி 6 வருஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் திரும்ப ஓகே சரி பண்ணலான்னு 3rd டைம் மெக்கானிக்கிட்ட கொடுத்தோம். ஸோ 1500 அந்த ரேஞ்ச் ஆகும்னு சொன்னாரு. நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 கொடுத்தேன், வண்டி எனக்கு பக்கா கண்டிஷன்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து வண்டியில வந்து அந்த வெல்டு மட்டும் வச்சுட்டு, கிக்கர் ஷாஃப்ட் வெல்டு மட்டும் வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டாரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் பர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ ஆயில் லீக்கேஜ் வந்து இருந்துட்டு இருக்கு இன்ஜின்ல, அதை மட்டும் சரி பண்ணும். அப்புறம் ஷாக் அப்சர்வர் வந்து ரீட்ரேட் பண்ணும். ஸோ இப்போ 2 பிரச்சனை வந்து வண்டியில இருந்துட்டு இருக்கு. இது நம்ம சரி பண்றது வீட்டில் வச்சு பண்ணா கண்டிப்பா நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன். அண்ட் இதுக்கான காஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 3 டைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிளச் பிளேட் மாத்திரப்ப 600, செகண்ட் டைமும் 600, அண்ட் 3rd டைம் மட்டும் இப்போ சொன்னா இல்லையா 2500 கொடுத்தேன். ஸோ இவ்வளவுதான் வண்டிக்கு நம்ம மொத்தமா செலவு பண்ணியிருக்கிறது. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேயே என் பண்ணிக்கலாம்.